நான் உங்க தீரா பேசுறேன். ஒரு காலத்துல மிகப்பெரிய ஆப்பிள் மரம் இருந்துச்சு. ஒரு சிறுவன் தினமும் அந்த மரத்துக்கு பக்கத்துக்குள்ள போய் விளையாடுவான். அவன் மரத்து மேல ஏறுவான், ஆப்பிள்களை பறிச்சு சாப்பிடவும் செய்வான், மரத்தோட நிழல்ல தூங்கிடுவான். சிறுவனுக்கு அந்த மரத்தை ரொம்ப பிடிச்சிருந்தது, மரத்துக்கும் அந்த சிறுவனை ரொம்ப பிடிச்சிருந்தது. காலம் போனது, சிறுவன் பெரியவனானா. இப்போ அவன் மரத்துக்கு பக்கத்துல விளையாடுறதே இல்ல. ஒரு நாள் அந்த சிறுவன் திரும்பி மரத்துக்கு பக்கத்துல வந்தான். ஆனா அவன் முகத்துல சோகம் இருந்தது. மரம் சொல்லுது, வா என் கூட விளையாடுன்னு. சிறுவன் அதுக்கு பதில் அளிக்கிறான், நான் இனி குழந்தை இல்ல, மரங்களோட விளையாடுறதுக்கு வயதும் இல்ல, எனக்கு பொம்மை தான் வேணும், ஆனா அத வாங்குறதுக்கு பணம் இல்லைன்னு சொல்றான். மரம் அதுக்கு பதில் சொல்லுது, எங்கிட்டயும் பணம் இல்ல, ஆனா எங்கிட்ட ஆப்பிள் இருக்கு, அத பறிச்சு வித்து பணம் கிடைக்கும். அதை கேட்ட சிறுவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அவன் மரத்துல இருந்த எல்லா ஆப்பிள்களையும் பறிச்சுட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் அவன் திரும்பி வரவே இல்ல. மரம் ரொம்ப சோகமாயிடுச்சு. பல வருஷம் கழிச்சு அந்த சிறுவன் இப்போ ஒரு மனிதனா மாறி திரும்பியும் வரான். மரம் சந்தோஷமா சொல்லுது, வா என் கூட விளையாடுன்னு. மனிதன் அதுக்கு சொல்றான், எனக்கு நேரம் இல்ல, என் குடும்பத்துக்காக வேலை செய்யணும், எங்களுக்கு ஒரு வீடு வேணும், என்னாச்சு நீ உதவ முடியுமான்னு கேக்குறான். அதுக்கு மரம் சொன்ன பதில்,